பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா உம்முடைய பரிசுத்த இந்த ஓய்வு நாளிலே தகப்பனே, உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா அந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் சுவாமி உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவரை இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அப்பா நீர் என்னை மறைத்து பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா இந்த வார்த்தை ஆண்டவரை இந்த நாள் தகப்பனே ஒரு வளர்ச்சியை எங்களுக்குள்ளே கட்டளையிடுங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலமாய் தகப்பனே ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவர் தயவாய் கூட பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஒரு மனதை கட்டளையிடுங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. கர்த்தரே இந்த வேலையை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. சபைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி கொடுங்கப்பா. நன்றி சுவாமி. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய பலன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை எதை குறித்து இந்த நாளிலும் தியானிக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டபோது கர்த்தர் கொடுத்த வார்த்தை விசுவாசம். விசுவாசத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவரை இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் சொல்லப்படலாம். உலகத்தில் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு பெரிய ஸ்டேட்டஸ், ஒரு அந்தஸ்து என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிற நமக்கு, சாதாரண மனிதர்களாய் இருக்கிற நம்மளை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தெய்வத்தினுடைய வாரிசுகள் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நாம் யாரு? கடவுளின் வாரிசுகள். பிள்ளைகள்னாலே வாரிசுகள் தானே. அப்ப நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. இந்த மனிதர்களாய் இருந்தோம் ஆண்டவரை விசுவாசித்தபடியால் நாம் தெய்வீகத்திற்கு உரியவர்களாய் நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தெய்வீகத்திற்கு உரியவர்கள். முதல்ல இதன் நினைவுகளால் நம்முடைய பாத்திரத்தை நாம் நிரப்பணும். நாமும் சராசரியான ஒரு மனிதன் அல்ல. நாம் தெய்வீகத்திற்கு உரியவர்கள், தேவனின் வாரிசுகள். அப்படியாய் அவர் நம்மை இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறதுனால, அவரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை ஏற்படும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:2. அவர் வெளிப்படும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஆண்டவரை அவர் எப்படி இருக்கிறார்? ஒரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஆபகுக்கின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரகாசம் எதை போல் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது? சூரியனை போல் இருந்ததாம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்ததாம். இப்ப இருக்கக்கூடிய சூரியனை நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா?
அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்து ரொம்ப நேரம் நம்ம தலைக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் அதை நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்ணு போயிடும். அந்த சூரியனை பார்க்க முடியாத காரணம் என்ன? இத்தனைக்கும் அது நம்ம பக்கத்தில் இல்லை, எத்தனையோ கிழமை எவ்வளவோ தூரத்தில் அது இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற சூரியனை இங்கேருந்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கடிகாரம் அளவுக்கு தான் அது என்ன செய்கிறது நமக்கு தெரிகிறது. ஆனால் அது பூமியை விட எவ்வளோ மடங்கு பெரியதாகான ஒன்று. அந்த சூரியனை நம்மளால் இங்கே இருந்து என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலை. காரணம் அதன் பிரகாசம் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆனால் அவன் வசனம் சொல்லுகிறது, இந்த தேவனுடைய பிரகாசம் எதை போல இருந்ததாம்? சூரியனை போல இருந்ததாம். அப்ப அதை படைத்தவரே அவர்தான். அப்ப சொல்ல போனா அதை காட்டிலும் அவருடைய பிரகாசம் மேலானதாக இருக்கும். ஆனா நாம் அவர் எப்படி பிரகாசமாய் இருக்கிறாரோ அதை நம்ம நேர அப்படியே நம்ம கண்களால என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம் என்றால் அப்ப அவர் நம்மை எப்படி மாற்ற போகிறார்? பிரகாசமாய் மாற்ற போகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களாய் கர்த்தருக்கென்று இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் அவர்கள் எப்படியாய் மாறப்போகிறார்கள்? அந்த பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல நாம் என்ன செய்ய போகிறோம்? பிரகாசிக்க போகிறோம். சாதாரண மண்ணிலிருந்து உருவான மனிதன் மண்ணுக்கு திரும்ப போகிற இந்த மனித வாழ்க்கை அது பிரகாசம் உள்ளதாய் தேவனுடைய ராஜ்யத்திலே அது மாறப்போகிறது. அதனாலதான் யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போவதில்லை. இன்னைக்கு அநேக புறமதஸ்தார்ட்ட கேட்டீங்கன்னா, மரித்த பின்பு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியுமா என்று கேட்டால் அந்த கேள்விகளுக்கு அவர்களால் திடமாய் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு தெரியும், நமக்கென்று நித்திய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார். நமக்கென்று அவர் ஒரு மகிமையின் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நாம் மறுரூபமாக போகிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே நாம் ஒரு மற்றவர்களைப் போல ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் மரித்த பின்பு எனக்கென்று வைத்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கை. தேவன் நம்மளை மறுரூபமாக்க போகிறார். அப்ப இந்த நம்பிக்கைக்காகத்தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது ஏதோ நம்மளும் எல்லாரும் ஒரு சாமியை கும்பிடுறாங்க, நமக்கும் ஒரு சாமி 10ல் 1ஆக அல்ல இயேசு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம் தேவைகளுக்காக மட்டுமே எனக்கும் ஒரு சாமி உண்டு, நான் கேட்டா எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் என்பதற்காக அல்ல. அவர் ஒரு மகிமையின் வாழ்க்கையை எனக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியிலே நாம் வாழுவதற்கு என்ன செய்கிறார்? ஒரு தருணத்தை கொடுத்து இந்த பூமியில நம்மளை அவர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். அப்ப இந்த நாம என்ன செய்யணும்? இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நம்ம கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பாரு தானே. என் நாமத்தினால் ஆண்டவர் சொல்றாரு, ஏதாவது லிமிட் கொடுத்திருக்காரா? நீ இன்னென்ன கேட்டாதான் தருவேன்னு சொல்றாரா? எதை கேட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு திறந்த ஆசீர்வாதத்தை அவர் நம்மேல் வைத்திருக்கிறார். என்ன கேட்டாலும் தருவேன். அப்ப இந்த உலகத்துல நம்மளை ஐஸ்வர்யவானாக்கி நம்மளை ஆண்டவர் ஒரு பெரிய பதவியில வச்சு இதுக்காக இந்த
உலகத்திலே நம்மை ஆண்டவர் கனப்படுத்துவதற்கு அழைக்கல. ஆண்டவர் நம்மை அழைத்தது நித்திய வாழ்க்கையை கொடுப்பதற்காக. இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு மனுஷனுக்கு 6லயும் சாவு 100லயும் சாவு இல்லையா? இன்னைக்கு அநேக குழந்தைகள் கருவிலையும் இறந்து போகிறது. இந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும். அது என்னைக்கு நமக்கு தெரியாது. அப்ப இந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கிறதுக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் அவரை போல நம்மை நாம் சுத்திகரித்து கொள்வதிலே நாம் கவனமாய் மாற வேண்டும். ஆண்டவரே, நீர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நானும் சுத்தமுள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டுமே. 1 யோவான் 2:6 சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே என்ன செய்ய வேண்டும்? தானும் நடக்க வேண்டும். அவர் எப்படி இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ அவரை போல நாம் வாழ வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் இருந்த சிந்தையே நம்மளிடத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தை நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். இந்த பூமியில் நம்ம எப்படி வாழணுன்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு முன்மாதிரி யாரு? இயேசு தான். நமக்கு ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார், எப்படி வாழ வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் உலகத்தையே படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் இந்த பூமியில் தன்னை தாழ்த்தி மனித ரூபம் எடுத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தாரு. ஆனால் ஆண்டவர் எத்தனையோ பாடுகளை சகித்தாரு. அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அவரிடத்திலே காணப்பட்ட பொறுமை, அவரிடத்திலே காணப்பட்ட அன்பு, அவரிடத்திலே காணப்பட்ட அந்த தயவு யாரை பார்த்தாலும் வசனம் சொல்லுகிறது அவர் மனதுருக்கம் உள்ளவராய் சுற்றி திரிந்தார். யாரை பார்த்தாலும் அவர் மனம் உருக்க, மனசு இறங்குது. ஐயோ பாவம், அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனதுருக்கம். எல்லா காரியத்திலும் வாழ்ந்தால் பிதாவின் சித்தத்தின்படி வாழ வேண்டும், தன்னுடைய விருப்பத்தின்படி வாழக்கூடாது. இயேசுவுக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அனந்த ஞானம் உண்டு. அவரால் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய முடியும். ஆனாலும் கூட அவர் எல்லாவற்றையும், ஆண்டவரே உமக்கு என்ன விருப்பமோ அதன்படி நான் வாழுகிறேன் என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு மாதிரியை அவர் நமக்கு வைத்து போனார். இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிற நாம் விசுவாசம் என்று சொல்வது, தேவன் நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, அவர் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல விசுவாசம். அவர் என்ன வார்த்தைகள் நாம் வாழணும், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று நமக்கென்று ஒரு சட்ட புஸ்தகத்தை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அதுதான் விசுவாசத்தின் கிரியை. வசனத்தின்படி நம்மளுடைய ஜீவியம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். ஏன்னா இயேசு இருக்கிறார், என் நமக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இதை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அவருடைய உபதேசங்களை நாம் கை கொள்ளும் போதுதான் நாம் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் நாம் மாற முடியும். அப்ப நமக்கென்று இந்த உலகத்துல நீங்க மற்ற சாதாரணமாக ஒரு மனுஷன்ட்ட, உங்க நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களை நல்லா வளர்த்து அதுங்களை படிக்க வச்சு, இதுதான் உலகத்தில் ஒரு சாதாரணமாய் சராசரி மனிதனுடைய விருப்பம். நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல வேலை, பிள்ளைங்கள் நல்ல குடும்பத்தில் அதுங்க செட்டில் ஆகி அதுங்க நல்லா இருக்க வேண்டும், கடமைகள் எல்லாம் முடிக்கணும். வேற என்ன விருப்பம் இருக்குது? பிள்ளைங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான் அப்படின்வாங்க. ஆனால் நமக்கு அப்படி
அப்படி அல்ல. நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தரையும் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நமக்காய் ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை வசனம் சொல்லுகிறது. கண் காணவில்லை, காது கேட்கல, இருதயத்தின் நினைவுகள்ல தோணலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கற்பனை கூட நம்ம பண்ணி பார்க்கலங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பரலோகம் இப்படித்தான் இருக்கும்னு நீங்க எவ்வளவு இமேஜினும் பண்ண முடியாது. அது சொல்ல முடியாத ஒரு ஆசீர்வாதம் இந்த பரலோகம். இந்த பரலோகத்தை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கென்று ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன், நீ ஏன் கூட வந்து இருக்க போற, தேவ மகிமையை நாம் பெறப்போகிறோம், நீ பிரகாசமாய் மாறப்போகிறாய், நித்திய நித்திய காலமாய் நீ என்னோடு கூட இருக்க போகிறாய். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பூமியில நீ என்ன செய்ய? இந்த விசுவாசத்திற்காக நல்ல ஓட்டத்தை ஓடி, நீ விசுவாசத்திற்காக போராடி இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி என்னிடத்துல வா. இப்படித்தான் ஆண்டவர் நம்மளை அனுப்பி இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த பூமியில எதுக்கு வச்சிருக்காரு? இந்த விசுவாசத்திற்கென்று ஒரு ஓட்டத்தை நாம் ஓடும்படி வைத்திருக்கிறாரு. அப்ப நமக்கு ஒரு இலக்கை தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படியாவது இந்த ராஜ்யத்திற்குள்ளே நாம் போய்விட வேண்டும். அப்ப எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். ஆகையால் மேகம் போன்ற இப்ப சொல்றாரு, நம்மளை சூழ்ந்து நிற்கிற எல்லா, ஆண்டவர் சொல்றாரு, பாரம் உன் வாழ்க்கையில எவ்வளோ பாரம் இருந்தாலும் நமக்கு ஒரு போக்கடம் இருக்கிறது. இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை என் மேலே இறக்கி வைத்து விடு, நீ சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் அவர் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாடுகள் உன் பிரச்சனைகளை நீ சுமந்து கொண்டிருக்க வேண்டாம், அதை என் மேல இறக்கி வை, நான் பார்த்து கொள்கிறேன். பாவத்தை ஒன்ன சுத்திலும் பாவம் தான் இருக்கு. உண்மைதானே? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை விட இன்னைக்கு பிள்ளைகள் வழி விலகி போவதற்குரிய பாவம் இன்னைக்கு வலிமை அடைந்து கொண்டு வருகிறது. அவ்வளவு சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கு இன்னைக்கு பாவம். அப்ப நம்மளை சூழ்ந்து நிற்கிற இந்த பாவத்தெல்லாம் நம்ம வேண்டான்னு உதறி தள்ளிவிட வேண்டும் என்றால் அதை தள்ளுறதுக்கு நம்ம முதல்ல பலவானாய் மாறணும். பாவத்தை உதறுவது என்பது ஈஸி கிடையாது. அந்த தூசியை உதற வேண்டும் என்றால் நாம் பலவானாய் மாற வேண்டும். அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பலவீனம் உள்ள இந்த மாம்சத்தில் இருக்கிற ஜென்ம சுபாவம் அது யாரால மாறும்? அது ஆவியானவரால் மாறும். இந்த ஆராதனை வேலையில கேளுங்க, ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஆவியின் பலன் எனக்குள்ளே வேண்டும் அப்பா, நான் எழுந்து நிற்கிற பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த வேலையில எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியிலே நாம் பலன் அடைகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளால் ஸ்திரப்பட்டவர்களாய் நம்மளால் நிற்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா என்னை இன்னுமாய் பலப்படுத்துங்க. இந்த பாவத்தை என்ன வசனம் சொல்லுது, பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்குள்ள எழுகின்ற பாவங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கும். எப்பயுமே பாவத்தை ஏற்றுக்கொள்ள மட்டும் கூடாது. பாவத்தை ஏற்றுக்கொண்டால் அவ்வளவுதான். அந்த பாவம், ஆண்டவரே, பாவம் நம்முடைய சுபாவங்களும் அப்படித்தான். ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளை யாராவது சீண்டாம இருந்தாங்கன்னு வைங்க, நம்மளை மாதிரி பொறுமைசாலி யாருமே இருக்க முடியாது.
இல்லையா? யாருமே சீண்டலைன்னா ரொம்ப பொறுமையாக இருப்போம். யாராவது சீண்டிட்டா தான் தெரியும் நமக்குள்ள பொறுமை என்பது இருக்கா இல்லையா அப்படின்றது, இல்லையா? ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மளுடைய பலவீனத்தை நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கும். அப்போ அந்த பலவீனங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஐயோ, இன்னும் நமக்குள்ள அந்த பலன் இல்லையே, இதை சகிக்கிற பொறுமை நமக்கு இல்லையே. யாராவது நம்மளை காயப்படுத்தி இருந்தா, சொந்த பந்தத்தில் நிறைய பேர் சொல்ற வார்த்தை, செத்தாலும் அவன் மூஞ்சியில இனிமே முழிக்கவே கூடாது, ஒரு வைராக்கியம், அதெல்லாம் உடைக்கப்படணுமே. நான் இயேசுவை போல் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறேனே, காட்டி கொடுக்க வந்த யூதாசை கூட சிநேகிதன் என்று அழைத்தவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேனே. எனக்கு விரோதமாய் எவ்வளவு பேசினாலும், என்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் நான் நம்மகிட்ட யாரும் மன்னிப்பு கேட்கணும்னு இல்லை, நாம் மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சிலுவையிலே இயேசுவை அறையப்பட்டு இருக்கும் பொழுது அங்க அறைந்தவர்கள் யாராவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? ஆண்டவரை, உண்மை நாங்கள் சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று யாரும் மன்னிப்பு கேட்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பாவத்தை மன்னித்து விடுங்கள் என்று ஒருத்தரும் கேட்காமையே பாவ மன்னிப்பை கொடுத்த தெய்வம். அப்படி என்றால் நாமும் அப்படித்தான். நம்மளை யார் காயப்படுத்தினாலும், நம்மளை யார் உதாசீனப்படுத்தினாலும், நமக்கு யார் துரோகம் பண்ணினாலும் அவங்க நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவ சமூகத்திலே நாம் அவர்களை மன்னித்து விட வேண்டும். சொல்றதெல்லாம் ஈஸி கிடையாது. ஒருத்தவங்களை மன்னிக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சுபாவம் உடைக்கப்பட வேண்டும். ஒருத்தவங்களை சகிக்கணும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சுயம் உடைக்கப்படணும். ஒவ்வொரு கனியையும் நாம் கொடுக்க வேண்டும் என்றால் உள்ளுக்குள்ள நம்மளுடைய எண்ணங்கள், நினைவுகள் அத்தனையும் உடைக்கப்பட்டு நாம் அவரை போல உருமாற வேண்டும் என்றால் அதற்கென்று நம்முடைய உள்ளம் பல வழிகளை சந்திக்கணும். இதுக்கெல்லாம் நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இந்த பலனைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் உலகத்துக்குள்ள நம்மளை விட்டுட்டு நீ எப்படியாவது இந்த உலகத்தை ஜெயிச்சு என்கிட்ட வான்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் கூட இருக்கேன். உன்னை ஜெயிக்க வைக்காம நான் உன்னை விடமாட்டேன். உனக்கென்று ஜெயத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்ட பின்புதான் உன்னை ஓடுவதற்கே நான் ஆண்டவர் அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நம்மளை ஆண்டவர் சும்மா விடல, அவர் நம்ம கூட இருக்கிறாரு. இப்ப நமக்கு ஏன்னா இது நம்மளுடைய சுய போராட்டம் அல்ல. நம்ம சுய முயற்சியில் நாம் பரிசுத்தமாக முடியாது, சுய முயற்சியில் நீதிமானாக முடியாது. அந்த தேவ பலன் வேணும். அதுக்குத்தான் ஆண்டவரோடு எப்பவும் ஒட்டி கொள்ளுகிற அனுபவம், எப்போதும் ஆண்டவரை தேடுகிற அனுபவம், எந்த ஒன்றிற்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையா? துணிகரமா பாவம் செய்யறமா? அதுக்காக ஆண்டவர்கிட்ட போனோம், அப்பா எனக்கு உமக்கு பயப்படுற பயமே இல்லப்பா. நம்மகிட்ட என்ன குறைவு இருந்தாலும், ஒரு சரீரத்துல வியாதினா அடுத்த செகண்ட் ஒரு டாக்டரை நோக்கி போறோம், டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு. அது மாதிரி நம்ம கிட்ட ஆவிக்குரிய காரியங்களில் என்ன குறைவுகளை நம்ம கண்டாலும் அடுத்த செகண்ட் அந்த பரம தகப்பனை நோக்கி நம்ம கூப்பிடணும். ஆண்டவரே, இந்த குறைவு என்கிட்ட இருக்குப்பா, என்கிட்ட பயம் இல்லப்பா, என்கிட்ட விசுவாசம் இல்லப்பா, என்கிட்ட அன்பு இல்லப்பா, என்னால மற்றவங்களை மன்னிக்க முடியலப்பா, என் சுபாவங்களை மாத்துங்கப்பா. இந்த போராட்டத்திற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை, யூதா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எனக்கு அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு முதலாவது பாயிண்ட் இதுதான். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக
நம்ம தைரியமாய் போராட வேண்டும். ஏன்னா ஒரு இலக்கு நமக்கு இருக்கு. நாம் அந்த ராஜ்யத்திற்குள் எப்படியாவது போக வேண்டும். ஒரு விசைதான் இந்த பூமியிலே நமக்கு வாழ்வு. மீண்டும் ஒரு ஜென்மம் நமக்கு கிடையாது இல்லையா? இன்னும் ஒரு தாயின் கருவில் உருவாய் நாம் பிறக்க போவதில்லை. ஒரு முறை பிறந்திருக்கிறோம். இந்த ஓட்டத்தை விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். ஐயோ, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் என் மன விருப்பத்தின்படி என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தா எத்தனையோ பேர் உபவாசம் போட்டு என்ன செய்றீங்க? ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறணும், இந்த கஷ்டம் மாறணும், பிள்ளைங்க படிக்கலையா, ஐயோ ஆண்டவரே அங்கலாய்க்கிறோமா இல்லையா? வீட்டில் ஒவ்வொரு தேவைகளுக்கும் அங்கலாய்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஜெபம் பண்றோம். ஆனால் விலையேற பெற்ற ஆசீர்வாதத்திற்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம், எவ்வளவு முக்கியத்துவத்தை அவர் சமூகத்தில் நம்ம கொடுக்குறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கலைன்னு நம்ம கவலைப்படுறதை விட, ஆண்டவரே என் பிள்ளை வளரும் பொழுது உம்மை பிடித்து கொண்டு வளரணும்ப்பா, என் பிள்ளை விசுவாசத்தில் வளரணும்ப்பா, என் பிள்ளை ஆண்டவரே அவரை பிடிச்சா போதுமேங்க. நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் எண்ணி முடியாத ஆசீர்வாதத்தை அவராலே கொடுக்க முடியுமே. நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமே அவரை பிடித்துக் கொள்வதுதான், வேற எதுவும் வேண்டாம். அதுங்க படிப்பு சாதாரணமா இருந்தாலும் சரி, அறகுறையா படித்தாலும் சரி, அவர்களை ஒரு உயரத்திலே உட்கார வைக்க அவராலே முடியும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நம்ம இன்னைக்கு நம்ம போராடுறதெல்லாம், பிள்ளை சரியா படிக்கல, இந்த டியூஷன்ல சேர்ப்போமா, அங்க சேர்ப்போமா, அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ப்போமா, எப்படி பிள்ளையை கொண்டு வர வேண்டும், உலக காரியத்திற்காய் பிரயாசப்படுறது தப்புன்னு நான் சொல்லல. அதை விட மேலாய் அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்காய், பிள்ளைக்காய் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என் பிள்ளை உம்மை பிடித்து கொண்டால் போதும், இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது கவலை இல்லாமல் போவேன். ஏன்னா அவரை பிள்ளையை, என் சந்ததியை நீர் பாதுகாத்து கொள்ளுவீர். இதுதாங்க குடும்பத்துக்கு தேவை. ஆண்டவரை ரட்சிக்க இன்னும் என் கணவனுக்குள்ள ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும், எனக்குள்ள ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும். அப்ப இதற்காய் நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஒரு பாரமாய் மாற வேண்டும். எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் இன்னைக்கு செய்தியை கேட்டுட்டு நமக்குள்ள நிர்விசாரம் இருக்கும் என்றால் இதை விட ஒரு பெரிய வியாதி எதுவுமே கிடையாது. நமக்குள்ள ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரை வார வாரம் ஆலயத்துக்கு வர்றோம், சத்தியத்தை கேட்கிறோம். எதற்கு? நாம் உருமாறுவதற்காக. இது ஒரு பட்டறை. ஆலயம்ன்றது ஒரு பட்டறை. இது நம்மளை உருவாக்குகிற இடம், சத்திய தேவ வசனம் நிறைந்திருக்கிற ஒரு இடம். அப்போ ஆலயத்திற்கு வந்து வார வாரம் நாம் கேட்டு கேட்டு வேத அறிவை பெருக்கிக் கொள்வதற்கல்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னை உருமாற்றுங்கப்பா, இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்தாக வேண்டுமே. ஒரு விசை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்திற்காக நான் தைரியமாய் நான் போராட வேண்டுமே. ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. இந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இதற்காய் போராடுங்க. இதை தேவன் நம்மளிடத்திலே விரும்புகிறார். ஏன்னா இந்த உலகத்துல லாசருவுக்கு ஒரு ஓட்டம் கொடுக்கப்பட்டுச்சுங்க. அவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தனிமை இருந்தது, வறுமை இருந்தது, வியாதி இருந்தது. ஆனா அந்த ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் கஷ்டப்படலை நம்ம இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பெரிய ஆசை என்ன தெரியுமா? இப்போ ஒவ்வொருத்தையும் கேட்டால் ஒவ்வொன்றும் சொல்லுவோம். இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு ஆசைகள். ஆனால் அவனுக்கு இருந்த ஆசையும் சரி, தேவையும் சரி, அந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் அந்த மேஜையில் விழுகிற அந்த துணிக்கு நமக்கு கிடைக்காதா? சாப்பாட்டில் மிச்சம் கிடைக்காதா? அதுக்கு தான் அவன் ஆசையாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் அவன் ஆசைப்பட்டது சாப்பாட்டுக்கு தான் இல்லையா? அதாவது அந்த அடிப்படை தேவை நம்ம எல்லாருக்கும் தேவன் நம்மளை நன்றாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தங்குறதுக்கு இடம் இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை. ஆனால் அடிப்படை தேவைகளே இல்லாத ஒரு மனிதனின் வாழ்க்கை லாசருவின் வாழ்க்கை. ஆனால் அவன் ஒரு நாளும் வசனம், அவன் ஐசுவரியவனை பார்த்து, ஆண்டவரே, இவனை இவ்வளவு மேன்மையாய் வைத்து என்னை ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு அவன் முறுமுறுத்ததாய் வசனம் சொல்லப்படவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவன்
ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தான். ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு நித்திய ஆறுதலை அவர் வைத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கு. முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம டிக் பண்ணுவோம் அண்ட் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இது நீர் கொடுத்த வாழ்க்கை, நீர் கொடுத்த உறவு, அது நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்ல. வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். எல்லாத்துக்கும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும்னா எப்படி ஒரு கீழே விழுகிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே வருமா? வரணும். எப்போ வரும்? இந்த பாத்திரம் விசுவாசத்தினால் நிரம்பும் போது வரும். என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். அவர் ஒரு நாளும் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. என் வாழ்க்கையில் அவர் ஒன்றை அனுமதித்தால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் கீழே தள்ளப்பட்டாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் மேலான அனுபவத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல வரும். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம்பா, நீர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். இந்த விசுவாசத்திற்காகத்தான் இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, நாம் தைரியமாய் போராட வேண்டும். லேசு கிடையாது. விசுவாசத்திற்காக போராடுவது, வசனத்திற்காக வாழுவது லேசு கிடையாது. ஆனால் அவர் நம்மளோடு கூட இருக்கிறபடியினால் எந்த அளவிற்கு ஆண்டவரை நோக்கி என்னை பலப்படுத்துங்க அப்பா, இதிலிருந்து என்னை மீட்டெடுங்க கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. எதை வாஞ்சிக்கிறோமோ அதை அவர் நமக்கு கொடுக்கிறாரு. ஆன்மீக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, எதை நாட வேண்டுமாம்? மேலானவைகளை நாடுங்கள். என்ன சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம போகிறோம். இதை எப்பயும் நம்ம நினைவில் இருக்க வேண்டும். எத்தனை மாடி கட்டி இருந்தாலும் சரி, எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் சரி, ஒன்று கூட நம்ம வெறும் கையா எப்படி வந்தோமோ அப்படிதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? போகிறோம். இந்த அலெக்சாண்டர் கதை எல்லாருக்கும் தெரியும். அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா எல்லா ராஜ்யங்களையும் அவன் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று போராடினான். ஆனால் சாகும்போது சொன்னான், பெட்டிக்கு வெளியில என் கையை போடு. எல்லாரும் கேட்பான், மகா அலெக்சாண்டரின் கை ஏன் வெளியே கிடக்குன்னு சொல்லு. அவன் ராஜ்யங்களை ஜெயித்தான், ஆனால் போகும் பொழுது ஒன்னும் கொண்டு போகலேன்னு. இந்த அறிவு வாழும்போது வந்திருந்தா அது எத்தனை மேன்மையா இருந்திருக்கும். சாகும்போது ஐயோ நான் இப்படி வாழ்ந்திருக்கலாமே, ஐயோ நான் சாகும்போது தெரிந்ததில் என்னங்க இருக்கு? வாழும்போது உணர வேண்டும். ஒவ்வொரு ஆயுசு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபையின் நாட்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை தள்ளி போடக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாள் என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட, என் சுபாவங்கள் உடைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உமக்காய் நான் இன்னும் கனி கொடுக்கணும்ப்பா. நான் நல்லா இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், இந்த நிறைவே வரக்கூடாது. அவரை போல் பூரணராய் நாம் மாறும் வரைக்கும் நம்மளுடைய ஜெபம் நமக்குள்ளே ஒரு நாளும் குறைவுபட்டு போயிடக்கூடாது. அந்த பூரணத்தை அடையும் வரைக்கும் நம்ம நல்லா இருக்கோன்ற எண்ணம் நமக்குள்ள வந்துட்டா வளர்ச்சி அதோட என்ன செஞ்சிடும்? நின்று போய்விடும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் நான் மாறணும்பா, இன்னும் மாற உதவி செய்யுங்கள் என்று நம்ம கேட்போம். ஏன்னா இந்த விசுவாசத்திற்காக நம்ம போராட வேண்டும் என்றால் உலக ஆசைகளை விடணும். இந்த உலகத்துல பவுல் சொன்னாரு, லாபமான எல்லாத்தையும் நான் என்ன செய்றேன்? நஷ்டம்னு நினைக்கிறேன், இதெல்லாம் குப்பையா நான் நினைக்கிறேன். இது பவுல் மாத்திரமல்ல, நாமும் இதை சொல்ல வேண்டும். இந்த இதற்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல அது இல்லை இது இல்லைன்னு எத்தனையோ காரியங்களுக்காய் கலங்குறோங்க. மற்றவங்களோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அவங்க இப்படி இருக்காங்க, நாங்க இப்படி இல்லையே. ஐயோ, இப்படி கடவுளை இவன் கூட நல்லா இருக்கான், நான் யாரு கூடயும் வாழ்க்கையை ஒப்பிடாதீங்க.
ஆண்டவருடைய சமூகத்துல இந்த விசுவாசத்திற்காக, ஆண்டவரே நீர் என்னை எப்படி நடத்தினாலும் சரி இந்த விசுவாசத்துல நான் நிலை நிற்பேன் என்று உறுதியாய் நாம் நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தின் தகப்பன்னு சும்மா ஒரு பட்டத்தை தூக்கி அவர் கொடுக்கல. 75 வயதுல சொல்றாரு, நீ வா, நான் உன்னை என்ன செய்கிறேன், உன்னை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி இப்படி நிறைய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை சொல்லி அழைக்கிறாரு. 100 வயதுல தான் ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறாரு. 25 ஆண்டுகள் இந்த ஆபிரகாம் என்ற மரத்தை அசைச்சு பார்க்கிறாரு. அந்த மரம் விசுவாசத்திற்குள்ளே அது வேர் விட்டு நின்றபடியினால் ஒரு சூழ்நிலையிலும் அது அசைஞ்சு போகலங்க. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு அடி மேல அடி வந்தா, என்ன ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன ஜெபிக்கிறேன், நீங்க என்ன எனக்கு இதை பண்ணல, ஒரு நாளும் அப்பா கிட்ட போய் முறுமுறுத்துறாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் மேல அந்த ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இழக்கிறாருங்க. சொந்த தேசத்தை இழக்கிறாரு, தகப்பன் வீட்டை இழக்கிறாரு, அவர் பழகின நண்பர்களை இழக்கிறாரு. எங்க போறோம், எங்க குடியிருக்க போறோம்? வீட்டை விட்டு வெளியேறி போனா தான் யோசித்து பாருங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம், அந்நிய தேசத்துக்கு இன்னைக்கு நம்மளை அனுப்புறாங்க. எங்க தங்க போறோம்னு அட்ரஸ் தெரியுமா? நமக்கு எங்க சாப்பிட போறோம்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. எந்த ஒரு இதுவுமே இல்லாம கர்த்தர் வார்த்தையை நம்பி ஆபிரகாம் புறப்பட்டு போறாரு. ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்புன்னு சாராள் சொன்னதை கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, அனுப்பிரு, நான் பார்த்துக்கிறேன். ஆகாரம் இஸ்மவேலும் ஆபிரகாம் சுமக்க வேண்டிய சுமை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ அதற்கு மேலாய் நான் பார்த்துக்கிறேன், அனுப்புன்றாரு. இதெல்லாம் சாதாரணமா உடனே அனுப்புறதுக்கு அது என்னங்க, உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்க. பிள்ளை இல்லை தனக்கு, இஸ்மவேல் தான் பிள்ளை நினைத்து கொண்டிருக்கிறாரு. தாம் பிள்ளைய பிரிஞ்சு போகணும், எங்க போறாங்கன்னு தெரியாது. இங்க இருந்து ஒரு மெட்ராஸ்க்கு போறதுக்குள்ள 100 தடவை ஃபோன் பண்றோம், கிளம்பியாச்சா, ஏறியாச்சா, இறங்கியாச்சா, எப்படி இருக்கீங்க, வந்தாச்சான்னு. அன்னைக்கு போனால் அதை அறிந்து கொள்ளுவதற்கு வாய்ப்பு இல்லைங்க. எந்த ஒரு வசதிகளும் கிடையாது. ஆனா கர்த்தர் சொன்னாருன்றதுனால அதை அனுப்புறது, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, அதை அனுப்புறதை குறித்து நீ துக்கமாயிருக்காத. ஆண்டவர் சொல்றாரு, இதற்கெல்லாம் நீ இந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆபிரகாமின் உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் இந்த விசுவாசத்திற்காக அவர் சொல்லிட்டாரு, நான் செய்கிறேன் என்று ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்னாருன்றதுக்காக என்ன செய்கிறாரு, இழக்கிறாரு. வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்க பலியிடு என்று சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாவது மரித்தாலும் அவனை உயிரோடு அவரால் பிழைக்க வைக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே 25 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க, இஸ்மவேலையும் அனுப்பிட்டீங்க. நம்மளா இருந்தா வழக்கு தொடுத்திருப்போம், ஆண்டவர் மேல தொடுத்திருப்போமா இல்லையா? 1000 கேள்வி கேட்டிருப்போம். ஆண்டவரே எல்லாத்தையும் அனுப்பிட்டு உம்மை நம்பி வந்தேன், இப்ப கடைசியா இருந்த ஒரு பையனையும் நீங்க பலி கொடுன்னு சொல்றீங்களே. கேள்வி கேட்கலங்க. விசுவாசம் அதுதான். சொன்னதை அவர் செய்து முடிப்பவர். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்ற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு இந்த வேதத்தை வாசிக்கணும். அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் எதையும் இழக்க ஆயத்தமானார். ஆண்டவருக்காக உன்னை இழக்கணும்னு நினைச்சா எதையுமே நம்ம இழந்து போக மாட்டோம். அதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. எதை ஆண்டவர் நம்மகிட்ட அந்த விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. ஆனா நம்மளை ஒரு நாளும் தெருவில் நிப்பாட்டிட மாட்டாரு, ஒரு நாளும் கைவிட்ட மாட்டாரு. 1000 நமக்கு எதிராய் வரும், 10000 எதிராய் வரும். ஆனால் நம்மை மேற்கொள்ளும் அதிகாரத்தை அவர் ஒன்றுக்கும் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. விசுவாசத்தோடு நாம் தைரியமாயிருப்போம். தானியேலை எடுத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வசனம் சொல்லுகிறது, ராஜ குலத்தில் பிறந்தவர்களும் அதிகாரமான ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களை தான், நல்ல நேர்த்தியான ஆட்களை தான் நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறாரு, பாபிலோனுக்கு கொண்டு போறாரு. இப்ப கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த தானியேல் சொல்றாரு, அங்க அவங்களுக்கு ராஜா தன்னுடைய சாப்பாட்டுல அவர்களுக்கு சாப்பிடும்படியாய், தன்னுடைய திராட்சரசத்தை குடிக்கும்படியாய்
அவங்களுக்கு சொல்றாரு, கொடுக்க சொல்லி சொல்றாரு. ராஜ சாப்பாடுனா அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் இல்லையா? உயர்தரமான உணவு, நல்ல விருந்தா இருக்கும். தினம் கறி சாப்பாடாக தான் இருந்திருக்கும், சொல்லவே வேண்டியதில்லை. நல்ல சுவையான சாப்பாடு. ஆனால் தானியேல் சொல்றாரு, வேண்டாம், இந்த ஆகாரத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தானியேலுக்குள்ள என்ன அப்படின்னா, அன்னைக்கு அதுக்கு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த ஆகாரங்கள் எல்லாமே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பின்பு அது அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம், அதனால சொல்லியிருக்கலான்னு தெரியாது. ஏன்னா அந்த ராஜாவினுடைய உணவுல வைத்திருக்கக்கூடிய அந்த மாமிச உணவுகளில் ஆண்டவர் நமக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணத்தில் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அந்த விலக்கெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ தேவன் விலக்கின ஒரு உணவு அதில் இருக்கலாம். மாமிசத்தை அதன் ரத்தத்தோடு புசிக்க கூடாதுன்னு இருக்கு. அவன் அதை எப்படி செஞ்சிருப்பான்னு தெரியாது. அவனுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி தேவ கட்டளையின்படி இருக்காது. அதனால நினைக்கிறாங்க, என்னையாவது ஒன்றை தேவனுக்கு விரோதமாய் சாப்பிட்டு விடக்கூடாது, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நடக்கக்கூடாது என்று அந்த சுவையான பதார்த்தங்களை எனக்கு வேண்டான்னு சொல்லி இந்த தானியேல் ஒதுக்குறாருன்னா, அப்போ எவ்வளவு ஒரு நாவு கட்டுப்பாடு, ஒரு மனக்கட்டுப்பாடு இருக்கு. அப்படிப்பட்ட ஆகாரத்தை வேணாம் என்று சொல்ல அவர் முதிர் வயதுள்ளவர் அல்ல, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வாலிபர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனத்திற்காக அவர் என்ன செய்கின்றார்? ஒரு நாள் உணவல்ல, அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த ஆகாரத்தை தனக்கு வேண்டாம் என்று என்ன செய்கிறார்கள்? விலக்கி வைக்கிறார்கள். காரணம் விசுவாச ஓட்டம். இந்த ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நாம் இந்த வசனத்தின்படி வாழ்ந்தே தீர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு இலக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை எப்படியாவது அடைந்தே ஆகணும். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்ம அத்தனை பேரும் அவருடைய ராஜ்யத்திலே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நமக்காய் நாம் பாரம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசேப்பை பார்க்கலாம். யோசேப்பும் அப்படித்தான். ஒரு போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி வந்து பாவம் செய்ய அழைக்கும் போது இப்போ அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? ஏன்னா கர்த்தருடைய, அதைத்தான் சொல்ல வரேன், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த வசனத்தின்படி நாம் வாழ வேண்டுமே. இந்த நமக்குள்ள இந்த ஒரு துடிப்பு இருக்கணும். இன்னைக்கு தானியேலை பார்த்தீங்கன்னா அவங்கிட்ட சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி இந்த ஆகாரம்லாம் வேணாம், எனக்கு மரக்கறி இது மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, தேவன் அந்த பிரதானி அவனுடைய கண்களில் தயை கட்டளையிடும்படி செய்தார். அவரையே நம்பும்போது நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் அவர் கூடையே தான் இருப்பார். யோசேப்பு பார்த்தீங்கன்னா கூட அப்பா இல்லை, அண்ணன் யாரும் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, அவன் அடிமையாய் விற்கப்படுறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யாரு எந்த உறவு நம்மளை விட்டு விலகினாலும் அவர் விலக மாட்டாருங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்காம போனாலும் அவர் பார்ப்பார். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை அவர் மட்டும்தான், நம் எதிர்காலம் அவர் மட்டும்தான். அவர் நம்மை பார்த்து கொள்வார். கர்த்தர் கூட இருந்தாருங்க யோசேப்போடு கூட. இன்னைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம சொல்லணும், இந்த விசுவாசத்திற்காக ஆண்டவரே ஆண்டவரே நானும் என்ன செய்யணும்? போராடுகிறவர்களாய், அப்பா நானும் இந்த உலக ஆசைகள், என்னுடைய சந்தோஷங்கள், டிவி பார்த்தா, சீரியல் பார்த்தா, நல்லா உட்காந்து நம்ம செல்ஃபோனில் நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கறதுனால, நம்ம நிறைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எதனாலெல்லாம் நமக்கு சந்தோஷம் வருதோ இதெல்லாம் எனக்கு வேணாம். கிடைக்கிற நேரத்தை என் தேவனோடு நான் செலவிடுவேன் என்ற இன்னைக்கு ஒரு உடன்படிக்கைக்குள்ள வருவோம். அப்பா, எனக்கு கிடைக்கிற நேரத்தை நான் உம்மோடு செலவிடுவேன். அப்பா ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் இதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பயம் எப்பயும் நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா யாருக்கு, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆயுசு நாட்களின் வயது தெரியாது. ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய், நம்மை குறித்த பாரம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். யோபு சொல்றாரு,
யோபு வாசிக்க வேண்டாம், 13:15 சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி அவர் மேல நான் எப்படி இருப்பேன்? நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன் என்று தைரியமாய் நம்ம நிற்போம். என்ன பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம பிடித்து கொள்வோம். ஏன்னா பவுல் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த வறுமையோ நிறைய ஒரு பட்டியல், பெரிய பட்டியலே கொடுப்பாரு. துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ எதுவுமே என்ன பிரிக்காதுன்னு. இதெல்லாம் பவுல் சும்மா சொல்லலைங்க, சும்மா சொல்லல. இந்த பவுல் ஆண்டவருக்காய் அத்தனை கஷ்டங்களை பட்டிருக்கிறாரு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய 3, அதாவது நம்ம 2 கொரிந்தியரில் பார்த்தோம்னா 3 முறை அவர் பிரம்பால் அடிக்கப்பட்டார் என்றும் 5 முறை யூதர்களால் அவர் 39 அடிகளை அவர் பெற்றார் என்றும் 3 முறை கப்பல் சேதத்திலே அவர் அந்த விபத்திற்குள் உள்ளானார் என்றும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை கல்லறியப்பட்டிருக்கிறார், எத்தனையோ முறை சிறைச்சாலைக்குள்ளே போயிருக்கிறாரு. இத்தனை கஷ்டங்களை பட்டும் கூட இந்த பவுல் எதற்காக அப்படின்னா, அதனால தான் சொல்கிறாரு, எதுவும் அவர் அன்பை விட்டு இந்த பூமியில் நாம் படுற எந்த கஷ்டமும், வசனம் சொல்லுகிறது, இந்த கொஞ்ச கால பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது இல்லை. இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம், இதெல்லாம் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ராஜ மேன்மைக்கு முன்பாக இந்த பாடுகளும் இந்த கண்ணீரும் இதெல்லாம் சாதாரணமானது. ஒரு நாள் நினைப்போம், அந்த ராஜ்யத்துக்கு போனா, ஐயோ இவ்வளோ பெரிய மேன்மைக்கு நான் பட்டதெல்லாம் இந்த உலகத்துல கொஞ்சமே, இந்த பாடுகளுக்காகவா, இந்த விசுவாச ஓட்டத்திற்காகவா எனக்கு இவ்வளோ பெரிய மேன்மை என்று நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு நாளும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய கண்கள் என்ன செய்து திறக்கப்படுகிறது. எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம கண் என்ன செய்ய போகுது, பார்க்க போகுது. அப்படி மறித்த பின்பு ஒரு நாளும் நம்ம ஆத்துமா கலங்கிடக்கூடாது. ஐயோ இந்த பூமியில நான் ஒரு ஓட்டத்தை நல்லா ஓடி இருக்கலாமே, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இந்த உலக சந்தோஷம்தான் வேணும்ட்டு இந்த வசனத்திற்கு புறம்பாய் நான் வாழ்ந்துட்டேனே. ஐயோ இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காய் முடிவில்லாத ராஜ்யத்தின் மேன்மையை நான் இழந்து விட்டேனே என்று ஒரு நாளும் இந்த ஆத்துமா அங்கலாய்த்து விடக்கூடாது. வாழும் போதே அலர்ட் ஆயிடுங்க, வாழும் போதே ஒரு எச்சரிப்புக்குள்ள வந்துடுங்க. ஐயோ நான் இந்த உலக ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடித்தே தீர வேண்டுமே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் ஓட வேண்டுமே, விருதாவாய் என் ஓட்டம் போய்விடக் கூடாது. இதற்காக ஆண்டுடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா, உங்களை போல நான் மாறணும்ப்பா. இன்னும் நம்ம கேட்க 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 நம் சுபாவங்களை திவ்ய சுபாவங்களாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் நம்மை பலவானாய் மாற்றுவார். ஆக நமக்காய் யாவையும் செய்ய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. இந்த பூமியில எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. விசுவாசம் ஒன்று இருந்தா போதும், இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எதுக்குள்ள வச்சிருக்காரு? விசுவாசத்திற்குள்ளதான் வச்சிருக்காரு. விசுவாசிக்கிறது, அதை கூட நம்ம பார்த்தோம்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை பார்ப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இருந்தால் அவருடைய மகிமையை காண முடியும். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 11:24. ஜெபம் பண்ணும் பொழுது எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை விசுவாசிங்க.
அப்பொழுது நம்ம என்ன செய்வோம்? அதை பெற்றுக்கொள்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. 2 குருடர்கள், நான் சொல்லி முடிக்கிறேன், வாசிக்க வேண்டாம். மத்தேயு 9:28-29 2 குருடர்கள் போகிறாங்க, ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, பார்வை அடையணும்னு சொல்லும்போது, இதை செய்ய எனக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த குருடரின் கண்களில் ஆண்டவர் தன் கைகளை வைத்தார். கையை வச்ச உடனேயும் சுகம் கிடைச்சிருச்சா? இல்லை. கையை வச்ச உடனேயும் சுகம் கிடைக்கல. வசனம் சொல்லுது, கைகளை வைத்து தொட்டு, கண்களில் தொட்டு சொன்னாராம், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. ஒருவேளை அவங்களுக்கு அவிசுவாசம் இருந்திருக்கும் என்றால் அப்ப சுகம் கிடைச்சிருக்குமா? இயேசுதான் தொடுறாரு. தொட்டது இயேசுவாகவே இருந்தாலும் அந்த சுகத்தை அவர்கள் பெற்றிருக்க முடியுமா? பெற்றிருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சுகம், உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் விசுவாசத்துக்குள்ளே வைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. அப்போ அவன் அந்த நேரமே பார்வை அடைந்தவனாய் அவன் என்ன செய்தான்? திரும்பி போனான். அவன் கண்கள் உடனே திறக்கப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஏசு தொட்டு சுகம் கொடுக்கல, இவ போய் வஸ்திரத்தை தொடுறா. தொட்ட உடனேயுமே சுகம் கிடைக்கிது. ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னை மீட்டு கொண்டது உன்னுடைய விசுவாசம். நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை, அவரிடத்தில் இருக்கிற வல்லமையை இழுத்து கொண்டு வருகிற காந்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சுகம் கொடுக்கலங்கப்பா. ஆண்டவர் கேட்கிறாரு, இவளுடைய விசுவாசம் அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை இழுக்குது. இவர் கேட்கிறாரு, என்கிட்ட வல்லமை புறப்பட்ட போது யார் என்னை தொட்டது? அப்ப விசுவாசத்தோட பவரை பார்த்தீங்களா? இந்த விசுவாசம் தேவனிடத்தில் இருக்கிற வல்லமையை நம்ம இடத்துல இழுத்து கொண்டு வருகிறது. அந்த விசுவாசத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கானானிய ஸ்திரியும் அப்படித்தான். ஆண்டவர் சொல்றார் அவளை பார்த்து, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. விசுவாசத்துல நம்ம நிலைத்து நிற்போம் ஆண்டவர்கிட்ட. அப்ப நமக்குள்ள இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள், இன்னைக்கு நம்ம சரீர பலவீனமே பார்த்தாலும் இன்னைக்கு டாக்டர் சொல்லுவாரு, அவ்வளவுதான், நீங்க நடக்கிறது கஷ்டம், உங்களுக்கு இவ்வளோ பலவீனம். யாரு நம்மளை குறித்து என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கென்று ஒரு வைத்தியர் உண்டு. ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த வியாதின்னு கிடையாது, மனிதனால் குணப்படுத்த முடியாத வியாதியையும், டாக்டரால் கைவிடப்பட்டதையும் அவரால் மனுஷன் எங்க முடியாதுன்னு சொல்றானோ அங்க முடியும் என்று சாதிக்கிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிங்க. எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும், இன்னைக்கு ஒரு சுகர் வியாதி உள்ள, ஒரு பிரஷர் வியாதி என்ன வந்திருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சுகர் என்னை சேதப்படுத்த கூடாதுப்பா, இந்த பிரஷர் என்னை சேதப்படுத்த கூடாதுப்பா. எனக்கு ஒரு தடவை அட்டாக் வந்துடுச்சு, பரவாயில்லை, ஆனால் இது என்னை சேதப்படுத்த கூடாது. வியாதியின் மேல் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தைரியமா இயேசுவின் நாமம் நம்ம இடத்தில் இருக்கிறபடியினாலே சகலத்தையும் ஜெயிக்க நம்மளாலே முடியும். விசுவாசிங்க. ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் என்ன செய்வோம்? நம்ம ஜெபிப்போம், அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். மார்க் 9:22 பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன் பிள்ளைக்காய ஆண்டவரிடத்துல போகிறான். அந்த 9:22 மட்டும் நம்ம வாசிப்போமே. போதும் 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 போதும். இங்க பாருங்க, அவன் சொல்றான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சா என் பிள்ளைய என்ன செய்யுங்க? குணமாக்குங்க, உதவி செய்யுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர், உம்மால தான் என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியும், நீங்க சுகம் கொடுங்கன்னு அவன் போய் நிக்கல. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் விசுவாசமாய் இருன்னு சொன்ன உடனேயும் இவன் தன் அவிசுவாசத்தை உணர்றான். ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு
உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா சீசர்கள் ஆண்டவரை நோக்கி அந்த வார்த்தையை சொல்றாங்க. லூக்கா 17:5 அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பாப்பா, எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினது நீர் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை எனக்குள்ளே வர்த்திக்க பண்ணுங்கப்பா. இந்த விசுவாசத்தை எனக்குள்ளே பூரணமாக்குங்கப்பா. இந்த விசுவாசத்தினாலே நான் இந்த ஓட்டத்தை நான் நன்கு ஓடி முடிக்க வேண்டும் அப்பா. தகப்பனே, நல்ல போராட்டத்தை நான் போராட எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நித்திய ஜீவனை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணினாலும் பிடிச்சுக்கோங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரே முறை வாழ்க்கை தான். இந்த மூச்சு இந்த பூமியில நிக்கிறதுக்குள்ள ஆண்டவருக்காய் ஒரு ஓட்டத்தை நாம் ஓடியாக வேண்டும். இந்த வசனத்தின்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டும். நமக்குள்ள இருக்கிற நிர்விசாரங்கள் மாறும்படியாய் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவரே, எத்தனை சத்தியம் கேட்டாலும் மந்த இருதயமாய் நான் இருக்கக்கூடாதுப்பா. உணர்வுள்ள இருதயத்தை எனக்குள்ள கொடுங்கப்பா. ஆண்டவரே, நான் நல்லபடியாய் இந்த ஓட்டத்தை முடிச்சு ஆண்டவரே, இந்த பூமியில நான் தரித்திரனாய், ஆண்டவரே நான் கைவிடப்பட்டவளாய், ஆண்டவரே நான் ஒதுக்கப்பட்டவளாய், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சரி அப்பா, நான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க எனக்குள்ள ஒரு விசுவாச ஓட்டத்தை துவக்குங்கப்பா. ஆண்டவரே, நான் கேள்வி கேட்க மாட்டேன்ப்பா. ஆண்டவரே, எதை செய்தாலும் நீ நன்மைக்கு எனக்கு செய்கிறீரப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்துல. ஒரு முறை எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம்ப்பா. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே விசுவாசத்தை துவக்கினது நீர் ஆண்டவரே. உம்மை